அவருடைய கருத்தை செவி கொடுத்து கேளுங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய ஆய்வாளர், இந்த சமூகத்தினுடைய சொத்து. அவர் இந்த சமூகத்து இளைஞர்களுக்கு விடுக்கும் செய்தி உங்கள் உள்ளத்தை தொட வேண்டும், நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும். ஆகவே அவருக்கு மரியாதை கொடுத்து சத்தமின்றி இருந்த அவருடைய கருத்தை நாம் உள்வாங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மருதுமோகன் அவர்கள் ஐயா மிகச்சிறந்த ஒரு உரையை நம்முடைய வழங்க இருக்கிறார்கள். ஐயா, இந்த ஐயாவோட அப்பாயின்மெண்ட்டை கிட்டத்தட்ட 2 மாதமாக போராடி இந்த மண்ணுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். அமெரிக்கா போகிற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி வந்திருக்காப்புல. தயவு செய்து பேச்சை கேளுங்க. பாட்டு கச்சேரி கூட 1/2 மணி நேரம் லேட்டாக ஆரம்பிக்க. இந்த பேச்சை கேளுங்க. ஐயா நம்ம சமுதாயத்தோட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதை எல்லாரும் நீங்கள் இருந்து கேளுங்க. அவருடைய பேச்சு அவருடைய எழுத்தும் தான் நம்ம யாருன்னு நம்ம காட்ட போது. அவருக்கு வயசாகிட்டு உண்மையில ஐயாவோட நமது பசுமொழி ஐயாவோட புண்ணியத்தில் அவர் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழணும். நம்மளுடைய வரலாற்றை பேசணும் அவரை. நன்றி. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். உக்கிரபாண்டியன் கட்டிய இந்த கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான விழாவிலே என்னை பேசுவதற்கு அழைத்தார்கள். நான் ஏற்கனவே மாவீரர் பூழித்தேவனை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தேன். அது இந்த நேரத்திலே அவருடைய ஆசீர்வாதம் தான் என்னவோ இங்கே வந்து உரையாற்ற வந்திருக்கின்றேன். எனக்கு இருக்கின்ற வருத்தமெல்லாம் இங்கே இருக்கின்றார்கள் பெரியவர்கள், திரு வெள்ளைப்பாண்டியன், நம்முடைய வாண்டையாருடைய வாரிசு, இவர்களெல்லாம் அவரவர்கள் பணியிலே அவரவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், மாணவிகள் நாம் எப்பேற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வரலாற்றை படிக்க வேண்டும். வரலாற்றை சரிவர படிக்க வேண்டும். தவறான வரலாறைத்தான் இன்று எல்லோருமே தொலைக்காட்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பா நாட்டில் இருந்த இந்த நாட்டை அடிமைப்படுத்த பல பேர் முயன்றார்கள். 1497 போர்த்துகீசியர்கள் வந்தார்கள். அதன் பிறகு சரியாக 100 வருடம் கழித்து டச்சுக்காரர்கள் வந்தார்கள். அதன் பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள். அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். ஆனால் அவுரங்கசீப் இறந்த பிறகு அதே நேரத்தில் மதுரையை ஆண்ட விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் 1732 இறந்த பிறகு அவருக்கு குழந்தை இல்லை. அவருடைய மனைவி மீனாட்சியை எப்படியாவது பெண்மணியை ஏமாற்றி விடலாம் என்று கங்கணம் கட்டி ஆற்காட் நவாபிலே போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் மதுரை நாட்டை கைப்பற்ற வந்தார்கள். அதன் பிறகு 3 கர்நாடக போர்கள் நடந்தது. போர்களின் முடிவிலே ஆங்கிலேயன் வெற்றி பெற்றான். அவனுக்கு துணையாக ஆற்காட் நவாப் நின்றான். ஆற்காட் நவாபை ஒரு அடையாள சீட்டாக வைத்து கொண்டு தான் இங்கே ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். 1751 இன்னிஸ் என்பவன் இந்த திருநெல்வேலி சீமையிலே வந்து சேர்ந்தான், படைகளோடு வந்தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மறவர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய வேகத்தையும் பார்த்தவன் அவன் யாரையுமே எதையும் தொடாமல் திரும்பிவிட்டான். ஆனால் 1755 ஹெரான் என்ற ஆங்கில தளபதி ஒரு 2500 பேரை அழைத்து கொண்டு இங்கே நெல்லை சீமைக்கு வருகை தந்தான். இங்கே வருகை தந்தவன் முதலாக அவன் பார்த்தது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாட்டனார் பொல்லாப்பாண்டியன். பொல்லாப்பாண்டியன் பணம் கொடுக்க முதலில் மறுத்ததால் அவன் வீட்டு பெண்கள் மற்றும் சில இளைஞர்களெல்லாம் அவன் பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு அப்புறம் பணம் கட்டிய பிறகு விடுவித்தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அவன் அதன் பிறகு அவன் திரும்பாமல் பூலித்தேவரை எப்படியாவது மடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பூலித்தேவரை நோக்கி அந்த படையெடுப்பை நடத்தினான். ஆனால் அவருக்கு சொன்ன தகவல் 3-4 நாட்களிலே இந்த கோட்டையை இடித்து விடலாம், அப்படி ஒன்றும் பிரமாதமான கோட்டையிலே என்று அவன் சொல்லி அனைவரும் வருகிறார்கள். 6 பவுண்டு எடையுள்ள அந்த பீரங்கியில் வைத்துக்கொண்டு குண்டுமழை பொழிகிறான் பூலித்தேவனுடைய கோட்டையிலே. ஒரு சின்ன கீறல் கூட விழவில்லை. போராடி பார்க்கிறான். இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் திரும்பி விடுகிறான். அதன் பிறகுதான் கான் சாஹிப் வருகிறான். கான் சாஹிப் வஞ்சகமாகத்தான் பூலித்தேவரை அவன் வலை விரித்து அவன் தோற்கடிக்க முயற்சி செய்கிறான். அதுக்கு திருவாங்கூர் மார்த்தாண்டவர்மனும் உடந்தையாக இருக்கிறார். திருவாங்கூர் மார்த்தாண்டவர்மனுக்கு பொன்பாண்டித்தேவன் என்ற ஒரு மரபு தலைவன் தான் படைகளை வைத்திருந்தார். களக்காடு முக்கியமான இடம் என்ற காரணத்தால் மார்த்தாண்டவர்மனுக்கு முதலடியாக
அந்த மருதநாயகம் என்ற கான் சாஹிப் அதை கொடுத்துவிட்டு அவனுடைய ஆதரவை பெற்று பூலித்தேவரை அடிப்பதற்காக உதவி செய்கிறான். பெரும் போர் நடைபெறுகிறது. 10-14 நாடுகள் நடக்கிறது. 1761 ஆரம்பித்த போர் 64 வரை நடக்கிறது. அதன் பிறகு சற்று மழை ஒன்று அதிகமாக இருக்கிறது. படை வீரர்களும் சோர்ந்து விட்டால் காரணத்தால் மீண்டும் தொடரலாம் என்று பூலித்தேவர் கடலாடி பக்கம் சென்று விடுகிறார். இங்கே இருக்கக்கூடிய கான் சாஹிப் 1764 அவன் இருக்க வேண்டாம் என்ற எண்ணத்தோடு ஆங்கிலேயர்களும் மார்க்காட் நவாபும் அவனை பிடித்து 1767 தூக்கு போட்டு அவனுடைய தலை, குடல், கை, கால் எல்லாம் தனித்தனியாக வெட்டி எரிந்து ஒவ்வொரு இடத்துலையும் அனுப்பிவிட்டார்கள். இது ஏன் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் வரலாறை நீங்கள் எல்லாம் இன்னும் கவனமாக படிக்க வேண்டும். பாண்டியர்கள் குடும்பத்தை நடந்த 2 சகோதரர்களுக்கு நடந்த சண்டை தான் இந்த நாடு அடிமையானது. மாரவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு வீரபாண்டியனுக்கு நடந்த சண்டை தான். ஒருவன் பட்டத்து ராணியினுடைய மகன், ஒருவன் துணை ராணியினுடைய மகன். இந்த சண்டை தான் 14ஆம் நூற்றாண்டிலே ஒருவன் முஸ்லீம் அலாவுதீன் கில்ஜியினுடைய ஒரு ஜெனரல் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சூறையாடி விட்டு சென்று விட்டான். கோவிலெல்லாம் இடித்தான், சிலைகளையெல்லாம் இடித்தான், கோவிலில் இருக்கக்கூடிய செல்வங்களை எடுத்தான். ஒரே பாண்டியனுடைய ஒரே ஒரு கருவூலம், ஒரு பொக்கிஷம், அதை மட்டும் கொள்ளையடித்து 940 யானைகளிலே அவன் ஏற்றுக்கொண்டு டெல்லிக்கு சென்று விட்டான். அப்படிப்பட்ட ஒரு விஷயமெல்லாம், அப்படிப்பட்ட ஒரு வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பாண்டிய இனத்தைச் சேர்ந்த வீர மறவர்கள். இந்த முக்குளத்தவர்கள் வந்து எப்படி ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எப்படி கூறீர்கள் என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். அதை அவர்களெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சென்னை பல்கலைக்கழகத்திலே இந்த முக்குளத்தோருக்கு ஒரு இரத்த உறவு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து இங்கே ஒரு பெரிய கட்டுரை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுரையிலே கள்ளர் மறவர் அகம்படியர்களெல்லாம் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற இந்த ஆய்வினுடைய முடிவு சொல்கிறது. இது மானிடவியல் துறையிலே சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு ஆய்வு. அப்படி நாம் ஒரே சகோதரர்களாக இருந்து நாம் ஒற்றுமையாக இருக்க முடியாத சூழ்நிலை எல்லோரும் ஏற்படுகிறது. பசும்பொன் தேவர் அவர்கள் நமக்கு தெய்வமாக வந்து வாய்த்தார். தேசத்தின் சொத்துக்களை எடுத்துக்கொள்பவன் அரசியல்வாதி, தன்னுடைய சொத்துக்களை தேசத்திற்கு தருபவன் தேசியவாதி என்று சொன்ன பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அவர்கள் வஞ்சகமாக அவர்கள் சிறைச்சாலையிலே ஒரு கொலை குற்றம் சுமத்தி அனுப்பி வைத்தார்கள். அத்தேவர் சொன்னார், ஒரு தேங்காயை கூட என் விரல் நகத்தால் கீறி பழக்கமில்லாதவன். என் மனதை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். இந்த நாட்டிற்காக என் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இழந்து பாடுபட்டேன். எதிர்காலத்தில் இந்த நாட்டை வேசிகளும் வேசி மகன்களும் ஆளுவார்கள் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் பசும்பொன் தேவர். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ வாக்குடைய தேவரை எப்படியா தோற்கடிக்க வேண்டும் என்று கருதிய அன்றைய பிரதம மந்திரியாக இருந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாராளுமன்ற தொகுதியை உருவாக்கி, ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு பொதுவாக 6 சட்டமன்ற தொகுதிகள் தான். முத்துராமலிங்க தேவர் போட்டியிடும் பொழுது 12 சட்டமன்ற தொகுதிகளை ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலே சேர்த்து அவர் எப்படியா தோற்கடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அப்போது தேவர் சொன்னார், எல்லைகளை வேண்டுமானால் நீ விரிவுபடுத்தலாம், ஆனால் மக்களின் மனதை நீ மாற்ற முடியாது என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார். மிகவும் அபரிதமான வாக்குகளை பெற்று தேவர் அந்த தேர்தலிலே பெரும் வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட தேவர் நமக்கு சொந்தமாக இருந்தார். நம்ம வழிநடத்தி சென்றார். இந்த பூலித்தேவன் தான் முதலிலே வெள்ளைக்காரர்களை எதிர்த்து குரல் கொடுத்து அவர்களை மீண்டும் நாட்டிற்கு திரும்புவதற்கு புள்ளியிட்டவன், வித்திட்டவன். அதன் பிறகு அவள் செல்லுகின்ற வழியிலே 1755 வந்த ஹெரானை நத்தம் கள்ளர்கள் வழிமடக்கி அடிக்கிறார்கள். இந்த போர் நடந்திருக்காது. சமீபத்திலே பாரத பிரதமர் அலுவலகத்தில் இருந்து என்னை இந்த கள்ளர்களை பற்றி, அவர்கள் வெள்ளைக்காரர்கள் அடித்தது பற்றி ஒரு புத்தகம் எழுத சொல்லியிருக்கார்கள் ஆங்கிலத்திலே. அதை எழுதி முடித்து விட்டேன். 276 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை பிரைம் மினிஸ்டர் வெளியிடுவார். எனக்கு ஏன் இதில் ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னால், முக்குளத்தோர் வரலாறை டெல்லியிலே முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் இப்போது இருக்கக்கூடிய பிரதம மந்திரி. அதற்காக நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் என்று நினைத்து விட வேண்டாம். அவர்கள் என்னை கேட்டார்கள், நீங்கள் இந்த கட்சியில் சேருங்கள் என்று. எனக்கு அரசியல்லாம் வேண்டாம். ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய வரலாறை
அகில இந்திய லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிரதம மந்திரி தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அது எழுதி முடித்தாகிவிட்டது. அந்த புத்தகமும் அவருடைய அலுவலகத்துக்கு போய்விட்டது. எந்த நேரத்திலும் அவர் தேதி கொடுத்து இந்த கள்ளர் பற்றிய வரலாறை எழுதி வெளியிடுவார். அடுத்து மறவர்களை பற்றி எழுத சொல்லுவார். அடுத்து அகம்படிகளை பற்றி எழுத சொல்லுவார். இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய மகன், பேரன், கொல்லுப்பேரன் என அனைவரையும் இழந்தவர்கள் மருதுபாண்டியர்கள். அந்த நாட்டை 1772 இழந்த நாட்டை வேலு நாச்சியார் 8 ஆண்டுகள் ஹைதராலியிடம் போய் தங்கியிருந்து படைகளை கொண்டு வந்து மீண்டும் போரிட்டு வெள்ளைக்காரர்கள் வந்து நாட்டை மீட்டார். இந்தியாவிலே இழந்த நாட்டை மீண்டும் மீட்டெடுத்த ஒரே மரத்தி வேலு நாச்சியார் தான். ஆனால் நம்மிடையே இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளே வேலு நாச்சியாரை காட்டிலும் அந்த சிவகங்கை சீமையை காப்பாற்றியது குயிலி என்ற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி அது முதல் மனித வெடிகுண்டு என்று சொல்லி அதை பரப்பி வருகிறார்கள். இன்றைய தினம் சிவகங்கையிலே பார்த்தால் சிவகங்கை சீமையினுடைய நாள் என்று கொண்டாடும் பொழுது வேலு நாச்சியாரை காட்டிலும் குயிலிக்கு அதிகமாக போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன. இதற்கு காரணம் அரசியல். ஒவ்வொரு இடத்துலையும் அரசியல் தான். இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். பல பேர் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். இந்த தமிழ் தேசியத்திற்கு வித்து என்ன? தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி யாருடைய குலச்சொத்து என்றால் முக்குலத்தோரின் சொத்து தமிழ் மொழி. பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து தமிழை காத்தார்கள். முதல் சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது. முதல் சங்கம் தென்மதுரையில் இருந்தது. 2வது தமிழ் சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது. அது இரண்டையும் கடல் அழித்த பிறகு 3வது தமிழ் சங்கமாக மதுரையிலே உருவாக்கினார்கள். அதுவும் முடிந்த பிறகு 4வது தமிழ் சங்கமாக அதே மறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சேதுபதி வம்சத்தில் வந்த மன்னர் பாண்டித்துரை தேவர் அவர்கள் உருவாக்கினார். இப்படி தமிழ் சங்கத்தை எல்லாம் உருவாக்கி நாம் இந்த தமிழுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை யாருமே மதிப்பதில்லை. பசுமன் சொன்னது போல யாருமே மதிப்பதில்லை. இசைக்கராஜா போன்ற அவர்கள் தன்னுடைய வீட்டை மறந்து உறவுகளை மறந்து இந்த இனத்திற்கு அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சமுதாய மக்கள் அவர்களெல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அவர்கள் தான் களத்திலே இருந்து போராடுபவர்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டினுடைய வீர சமுதாயத்தினருக்கு ரெஜிமெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ரெஜிமெண்ட் பார்த்திங்கன்னா ஜாட் ரெஜிமெண்ட், யாதவ் ரெஜிமெண்ட், கூர்க் ரெஜிமெண்ட், பஞ்சாப் ரெஜிமெண்ட் என்று பண்ணினார்கள். ஆனால் முக்குளத்தோருக்கு தேவர் ரெஜிமெண்ட் என்றதை அவங்க ஃபார்ம் பண்ண விடலை. எல்லாரும் தடுத்து விட்டார்கள். ஆனால் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படையிலே இந்தியாவினுடைய முதல் விடுதலை முழக்கத்தை முழங்கியவன் மாவீரன் பூலித்தேவன். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் தான் இறுதியாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வருவதற்கு போராடினார். அந்த படையிலே அதிகமாக இருந்தவர்கள் முக்குளத்தோர். அந்த தில்லான் என்ற ஒரு தளபதியிடம் அவன் முக்குளத்தை சேர்ந்த ஒரு அவ்வளோ பேரை ஒப்படைத்து இவர்களை பார்த்துக்கொள், இவர்களை கட்டளையிடும் போது உன் குரலை உயர்த்தி விடாதே. நீ குரலை உயர்த்தினால் அவர்கள் உன்னை தாக்கி விடுவார்கள். நீ அன்பாக பேசினால் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை விற்றினார். அப்படிப்பட்ட இந்த இனம் இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு முதலாக குரல் கொடுத்தும் அதை தொடர்ந்து நடத்தியும் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு ஜம்புதீப பிரகடனம் என்று மருதுபாண்டியர்கள் மூலம் விட்டது. நாட்டை மீண்டும் கைப்பற்றிய வேலு நாச்சியார் இறுதியாக சுபாஷ் சந்திர போஸ் படையிலே நம்முடைய முக்குளத்தோர் அதிகமாக சேர்ந்து இந்தியாவினுடைய சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். பல பேர் சொல்லுவார்கள் காந்தி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தவர். அல்ல, இதை பற்றி கிளமெண்ட் ஆட்லி என்ற ஒரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் சுதந்திரம் கொடுத்தவன். கல்கத்தாவுக்கு வரும்போது கல்கத்தாவினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அவரிடம் கேட்கிறார், கிளமெண்ட் ஆட்லி, இந்த நாள் இந்தியாவுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுத்தது காந்தினால தான் கேட்கும்போது, காந்தியா அப்படின்னு அலட்சியமாக சிரிச்சு விட்டு, நாங்கள் பயந்தது சுபாஷ் சந்திர போஸுக்கும் அவருடைய படைகளுக்கும் தான் அப்படின்னு. சுபாஷ் சந்திர போஸ் வைத்திருந்த படைகளை முக்குளத்தோருக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டாமா என்று அதிகாரி கேட்டிருக்கிறார். இல்லை, இவர்கள் பிறவியிலேயே வாரியர்ஸ், போர்க்குடியினர், இவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டாம் என்று வைத்தார். அந்த படைகளை வைத்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றுத்தந்த மாவீரர் சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு உற்ற துணையாக இருந்தார் என்று சொல்லிதான் பசுமன் தேவர் அவர்களை இந்த கொலை குற்றத்தை ஈடுபடுத்தி 1.5 வருடம் சிறையிலே போட்டு விட்டார்கள். அவரை அதிலே நயந்து விட்டார். அவர் கொடுத்த உணவு பற்றி இன்றைக்கு வரையும் விசாரணை தேவை. என்ன உணவு முத்துராமலிங்க தேவர் கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அதே போல் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜை ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியினுடைய பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று கலைஞர் ஆட்சி காலத்திலேயே நான் மனு கொடுத்திருக்கேன். நீங்கள் இதையெல்லாம்
நான் ஒருவனே படித்திருக்கிறேன், ஒருவனே படித்து கொண்டிருக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று நம்ம நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும். வீர உணர்ச்சி பெற்றால்தான் நம்முடைய சமுதாயத்தை நாம் முன்னேற்றி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த இந்த விழா கமிட்டியின் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.